அந்த ஐயர் போய் சிறுமலையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்துட்டார். எங்கள் ஜமீனில் வந்து அதாவது இந்தியாவிலே வந்து எக்ஸ்பெக்டட் ஜமீன், அதாவது விதிவிலக்கால ஜமீன் சொன்னால் அது அம்மையநாயக்கன் ஜமீன் ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த ரைட். விதிவிலக்கப்படல அப்பாளுக்கு பின்னாடி தம்பி தான் ஜமீன்தார் ஆகும். எங்கெல்லாம் 3, 6, 9 அரமனைக்குள்ள யார் வயசில் மூத்தவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் ஜமீன்தாராக வர முடியும். தர்மகாரியங்கிறது பண்ணியிருக்கீங்களா? நிலங்கள் வந்து எங்கள் காலத்தில் தான் வந்து காஞ்சி காமோடி பீடாதிபதி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 3000 ஏக்கர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு உங்கள் ஜமீனை பற்றி தெரிஞ்சதான் வந்திருக்கோம். சரி சார். ஸோ அம்மையநாயக்கன் ஒரு ஜமீன் இல்லைங்களா? இந்த ஜமீன் ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம்? ஒருவேளை 1800 சில்லறைக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிருக்கோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள் ஜமீன் வந்து 1533 துவக்குனதாக நான் ஒரு புக்கில் படித்தேன். சரி சார். முதல் ஜமீன்தார் அல்லது முதல் பாளையக்காரர்னு யாரை சொல்லலாங்க? முதல் பாளையக்காரர் அம்மையப்பன் நாயக்கர் சொல்லி அவர் தான் முதல் ஜமீன்தார். அவர் பேரில் தான் ஜமீன் பேர் வச்சுருக்காங்க. ஆமாம். இந்த ஜமீன் உங்களுக்கு கொடுத்தது, அதாவது இந்த பாளையத்தை கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு கொடுத்தது இது விஜயநகர பேரரசு, விஸ்வநாத பேரரசு காலத்தில் எங்களை ஜமீன்தார் நியமனம் பண்ணுறாங்க. அதான் விஸ்வநாத நாயக்கர் உங்களுக்கு அந்த ஜமீனை அமைச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு உங்களுக்கு உங்கள் அம்மையப்ப நாயக்கர் அப்படின்றவருக்கு ஆமாம் ஏன் ஜமீன் கொடுத்துருக்கு? ஏதாவது காரணம் இருந்திருக்குமா? அம்மையப்ப நாயக்கர் வந்து விஜயநாயக பேரரசு அவருடைய படையில் வந்து இவர் ஒரு படைத்தளபதியாக இருந்து இந்த முகலாய பேரரசர்கிட்ட இருந்து ஜமீனை மீட்பதற்கு போராடுறதுனால இவரும் ஒருத்தர். வெற்றி கண்டதனுடைய விளைவாக அப்போ பாளையங்களாக பிரித்து கொடுக்க போகும்போது அம்மையப்ப நாயக்கருக்கு வந்து அம்மையநாயக்கன் ஜமீனை பாளையங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்வநாத நாயக்கர் மதுரை மண்டலேஸ்வரராக பொறுப்பேற்ற பிறகு ஆமாம் 1533 கொடுத்துருக்காங்க. இந்த பாளையம் அப்படின்றது எத்தனை கிராமங்கள், அதன் எல்லைகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எல்லைகள் வந்து இங்கே வடக்க வந்து ஊத்துப்பட்டி, தெற்க வந்து சமயநல்லூர் தனிச்சியம், மதுரை பக்கத்தில் வந்து தனிச்சியம், கிழக்கு எடுத்துக்கிட்டால் சிறுமலை எல்லை. இந்த கிராமத்தை பார்க்கும்போது சிறுமலை அடிவாரமாக தோணுது. ஆமாம், சிறுமலை தான் எங்களுக்கு இந்த கிழக்க. மேற்க வந்து சில்குவார்பட்டி தாண்டி தில்கார்பட்டி கேட்டு நிலக்கோட்டை ஜமீன், தில்கார்பட்டிக்கு கிட்ட எங்கள் அம்மையநாயக்கன் ஜமீன். இப்போ இந்த ஜமீனில் மொத்தம் பரப்பளவு எவ்வளோ, எத்தனை ஏக்கர் இருந்திருக்குங்க? பரப்பளவு வந்து குறைஞ்சது ஒரு 56,000 ஏக்கருக்கு மேலே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பாளையக்காரெல்லாம் வந்து படை அமைத்து கொண்டு இந்த பாளையத்துக்கு உட்பட்ட நிலங்களை வந்து மக்களுக்கு கொடுத்து விவசாயம் செஞ்சு வரி வசூல் பண்ணி. ஆமாம். இப்போ பாளையம் துவக்கப்பட்டதுலேருந்து கடைசி ஜமீன் வரைக்கும் எத்தனை தலைமுறை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க? ஒரு 20 தலைமுறைக்கு மேலே இருந்திருக்கு வாய்ப்பு இல்லைங்களா? விஸ்வநாத காலத்தில் வந்து கரெக்ட் பண்ணும்போது ஒரு 20-22 தலைமுறைக்கு குறையில்லாமல் இருந்திருக்குவாங்க. அம்மையநாயக்கனுடைய முதல் பாளையக்காரர் அம்மையப்ப நாயக்கர். அவர் கடைசியா இருந்த அந்த பாளையக்காரர் அல்லது ஜமீன் யாரை சொல்ல முடியுங்க? கடைசியா இருந்தது வந்து ரெங்கசாமி நாயக்கர். ஆமாம், அவர் வந்து சுமார் ஒரு 3 ஆண்டுகளாக அவர் ஜமீன் அபாலிஷன் ஆகுது. அவர் வந்த பிறகுதான் அபாலிஷன் ஆகுது. அதுக்கு முன்பு இருந்தவர் வந்து அதிக நாள் இருந்தவர் வந்து ஆறுமுகசாமி நாயக்கர், ரெங்கசாமி நாயக்கர், ராமசாமி நாயக்கர். ஸோ அரசாங்கம் வந்து 1950 வந்து ஜமீன் ஒழிப்பு கொண்டு வராங்க. அப்போ இருந்தவர் வந்து 3 ஆண்டுகள் இருந்து ரெங்கசாமி நாயக்கர் காலத்தில் 1/3/1950 எங்களுடைய ஜமீனை அபாலிஷன் பண்ணுறாங்க. நிலங்களை ஒப்படைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜமீனுடைய நிலங்களை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்த பிறகு அரசாங்கம் உங்களுக்கு இழப்பீடு கொடுத்தாங்களா? இழப்பீடு வந்து ஒரு கம்மியான தொகை, அதாவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தொகை, அதாவது வந்து ஒரு வெத்தலைவாக்கு செலவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி டீச்சர் வெத்தலைவாக்கு செலவு கொடுத்த மாதிரி கம்மியான தொகை கொடுத்துருக்காங்க. உண்மையான தொகை கொடுக்கல. உண்மையான தொகை, இந்த முழுமையான தொகை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து சேரலை. இந்த சிறுமலையில் வந்து எங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் ஒப்படைச்சதுக்கு இன்னும் எங்களுக்கு முறையான நஷ்டீடு கொடுக்கல. இப்போ இதில் பொதுவாக நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து பாளையங்கள் பிரித்து கொடுத்ததுனால பாளையக்காரர்களாக தொடர்ந்து இருந்தவங்க பொதுவாக அப்பா இருந்தா மகனுக்கு பக்கம் பேரன், அவர் கொள்ளு பேரன் தான் வந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் உங்க ஜமீன்ல இருக்கா, வேற மாதிரி இருக்கா? எங்க ஜமீன்ல வந்து அதாவது இந்தியாவிலே வந்து எக்ஸ்பெக்டட் ஜமீன், அதாவது ஒரு விதிவிலக்கால ஜமீன் சொன்னா அது அம்மையநாயக்கன் ஜமீன் ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த ரைட். என்ன விதிவிலக்குங்க? விதிவிலக்கு அப்படின்னா அப்பாளுக்கு பின்னாடி தம்பி தான் ஜமீன்தாராக வர முடியும். எங்கெல்லாம் 3,
6 9 அரண்மனைக்குள்ளே யார் வயசில் மூத்தவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் ஜமீன்தாராக வர முடியும். அதாவது பொதுவா வந்து அப்பாவுக்கு முன்னாடி மகங்கிறது எங்கள் ஜமீனுக்கு மட்டும் வராது. அது அப்பா பட்டம் கட்டி இருப்பாரு. அவர் காலத்துக்கு அப்புறம் மகன் அந்த இது வந்து எங்களுக்கு வராது. அது வந்து சில ஆண்டுகள் இருந்துருச்சுன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் இருந்ததுக்கு பின்னாடி அந்த ஒரு கிருஷ்ணம்மாள்னு சொல்லி ஒரு அம்மா தான் கடைசி ஜமீன்தார் அம்மனியாக இருந்திருக்காங்க. அவங்க காலத்துக்கு பின்னாடி இது மூப்பு வாரசாக மாறிடுச்சு. என்ன காரணமாக இருக்குங்க? அது வந்து பங்காளிகளாக வந்து கேஸ் போட்டு ஒருத்தருக்கு பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானமாகி இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மூப்பு வாரிசாக தான் நம்ம போகணும், நீங்களே ஆண்டுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு மற்ற பங்காளிகளாக கேட்கும்பொழுது அந்த அம்மா வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வழக்கு முடிஞ்ச பின்னாடி நம்ம பேசிக்கலாமோ, இல்லை வழக்கு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணாதே நாங்கள் எல்லோரும் செல்லம் செழிப்பாக வாழ்வோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த அம்மா வந்து சரி என்னுடைய காலத்துக்கு பின்னாடி வந்து இது மூப்பு வாரிசாக வரட்டும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு உத்தரவும் அந்த அம்மா எழுதி கொடுத்துரும். அந்த அம்மாவுடைய காலத்துக்கு பின்னாடி சின்னாரம்மாளுடைய காலத்துக்கு பின்னாடியும் இந்த இது வந்து மூப்பு வாரிசாக இருக்குது. சின்னாரம்மாள் அவங்க காலத்தில் வந்து அப்போ வந்து வழக்கு என்னாச்சுங்க? வழக்கு போட்டாங்க. வழக்கு வந்து தீர்ப்பு வந்து அந்த கிருஷ்ணம்மாளுக்கே ஜாதகமாக வந்ததாகவும் அந்த அம்மாளுக்கு ஜாதகமான தீர்ப்பு வந்து அதை கொண்டு வந்து அந்த மேனேஜர் வந்து ஐயர் அந்த அம்மாட்ட ஒப்படைக்கும் பொழுது இல்லை நான் இந்த மாதிரி ஏற்கனவே பங்காளியெல்லாம் வந்து ரொம்ப என்னை காலை கையை பிடிச்சி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டாங்க, நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லவும் அது என்ன நீங்கள் நான் இப்படி செய்ய நீங்கள் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த ஐயர் போய் சிறுமலையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்துட்டார். அதுக்கு இன்றைக்கி வந்து ஐயன் விழுந்தான் பள்ளம் அப்படின்னு இன்றைக்கி பேர் இருக்குது, இடம் இருக்குது. இன்றைக்கி சிறுமலையில் அந்த இடம் இருக்குது. ஐயர் விழுந்த பள்ளத்துக்கு அந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான், இந்த பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். கோயிலுக்கு போகும்போது ஐயர் விழுந்த பள்ளத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கேன், அது சிறுமலை வெள்ளிமலை கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நீ சொல்கிறதப்படி பார்த்தா அப்பாவுக்கு அடுத்து மகன் இல்லாமல் ஒரு பட்டம் கட்டிய ஜமீன்தார் அல்லது பாளையக்காரர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அப்புறம் அந்த பங்காளிகள்ல யாரு வயதில் மூத்தவரோ அவர் தான் வந்து ஜமீன்தார் பாளையக்காரர் பட்டம் கட்டியிருப்பார். ஆமா, கண்டிப்பா. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமான, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான மற்ற பாளையங்கள் இந்த மாதிரி இல்லை. மற்ற பாளையங்கள் அப்பாவுக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி பேர் அல்லது அப்படி மகன் எல்லாம் மகள் வழியில் மகன் இல்லைன்னா மகள் வரலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஆண்கள் மட்டும்தான், ஆண்கள் வழி மட்டும்தான் வயதில் மூத்தவங்க. வித்தியாசமான முறை தான். இப்போ என்ன உங்களுக்கு அரசுக்கு நிலம் கொடுத்தது போக உங்களுக்கு நிலங்கள் இருந்துச்சுங்களா? அரசு சொந்த பயன்பாட்டுக்கு பண்ண சொத்துன்னு கொஞ்சம் வச்சிருந்தேன், ஜமீன் சொத்துன்னு வச்சிடறேன். ஜமீன் சொத்துங்களுக்கு ஜமீன் முடிஞ்ச பின்னாடி கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டேன். எத்தனை ஏக்கர் அப்படி கொடுத்துருப்பீங்க? குறைஞ்சது ஒரு 56,000 ஏக்கர் குறையில சிறுமலையில் கொடுத்துருக்கேன். கீழே தலப்பத்தில் ஒன்று கொண்டு வந்து ஒரு 5,000 ஏக்கருக்கு பக்கம் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். நஷ்டீடு முழுமையாக எங்களுக்கு நஷ்டீடு வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல. கோரிக்கை கொடுத்துருக்கேன். நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ நீங்கள் பயன்பாட்டுக்கு போக வேற தர்ம காரியங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? நிலங்கள் வந்து எங்கள் காலத்தில் தான் வந்து காஞ்சி காமோடி வீடாதி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 3000 ஏக்கர் எங்க இருக்குங்க? அது சிறுமலையில் இருக்குது. சிறுமலை மேலே சிறுமலையில் மலைப்பாசனம் பகுதி. அப்புறம் வேற எந்த கோயிலுக்கு? வேற கள்ளழகர் திருக்கோயில் மதுரையில் கொடுத்துருக்கா. அவங்களுக்கு ஒரு 1500 ஏக்கர் மதுரை பக்கத்தில், அதுவும் சிறுமலையில் தான் கொடுத்துருக்கோம். மலையிலே கொடுத்துருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு 1500 ஏக்கர் கொடுத்துருக்கோம், அதுவும் மலையிலே தான் கொடுத்துருக்கேன். கதிரி நரசிங்க பெருமாளுக்கு ஒரு 500 ஏக்கர் கொடுத்துருக்கான். அந்த கோவில் எங்கே இருக்குது? அந்த கோவில் இந்த அம்மைநாயக்கம்னு சொல்லி எங்கள் ஜமீன் எல்கைக்கு உள்ளே இருக்குது. நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அதுவும் சரியானு பாருங்கள். அதாவது உங்கள் ஆரம்ப காலத்தில் அந்த அம்மையப்ப நாயக்கர் அப்படின்ற காலத்தில் அவருக்கு அப்புறம் வந்த ஜமீன் இரண்டாவது பாளையக்காரர் அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கட்டியிருந்ததாகவும் காலப்போக்கில் அது வந்து பெருமாள் கோயிலாக மாறினதாகவும் சொல்லுவோம். அது என்ன காலப்போக்கில் பார்க்கலாம். அதாவது வந்து விஜயநகர் பேரரசு வந்து படையத்தை போர் முடிச்சுட்டு இங்கிட்டு வரும்பொழுது காலை நேரத்தில் வந்து அவங்க வந்து எப்போ வேணாலும் குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிட்றதுங்கிற ஒரு விதி. அப்படி தரிசனம் போது இங்கே சிவன் கோயில் தான் இருக்கும்போது பெருமாளே அவர் கனவுல தோன்றி இங்கேயும் பெருமாள் கோயில் இருக்குது, நீ உள்ளுக்க போய் போகிற அப்படிங்கும்போது அவர் கனவுல உள்ளுக்க கோயிலில் போய் கண்ணை மூடி சாமி கும்பிட போது அவர் சங்கு சக்கரை அந்த ராம மூணும் தெரிஞ்சிருக்கு, முடிச்சு பார்த்தா சிவன் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்தியாவிலே மாறுபட்ட கோயில் வந்து சிவனும் விஷ்ணு இருக்கிற ஒரே கோயில் வந்து 2 தெய்வங்கள் வச்சு கும்பிட்ற கோயில் வந்து இந்த கதிரி நரசிங்க பெருமாள் திருக்கோயில் தான். அம்மையப்ப நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டு ராமசாமி நாயக்கர் காலத்தில் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அதுக்கு பின்னாடி இப்போ 2 கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு.
இப்போ நாம இருக்கிற ஊர் பேருங்க எங்களுக்கு நாங்கள் போய் ராஜதானி கோட்டை. ராஜானி கோட்டை. அது அம்மையப்ப நாயக்கன் இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கு. அம்மையநாயக்கனுங்கிறது அடுத்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் நாங்கள் முதல்ல எங்கள் ஆர்ஜின்ஸில் மொத்தமாக ஒரு லக்கத்தில் இருந்தோம். தோட்டத்துக்கு விவசாயிகளுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக எங்களுக்கு பொட்டிச்செட்டி வெட்டிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு 6 அரண்மனையும் ராஜதானி கோட்டைக்கு ஒரு 3 அரண்மனையுமா பிரிஞ்சு வந்து 9 அரண்மனை. 9 அரண்மனை. அரண்மனைன்றது இப்போ வந்து நீங்கள் இந்த பரம்பரையாக வராமல் வயதில் மூத்தவர்கள் வந்து பட்டம் கட்டனால ஏற்பட்ட அரண்மனை. 9 எண்ணிக்கையில் அரண்மனை. எண்ணிக்கையில் வந்து 9 வகையான பங்காளி இருக்கக்கூடியதால 9 அரண்மனை. இவங்க 9 பேத்துக்குள்ளே தான் இந்த பட்டம் மாறி இருக்கும். பட்டம் மாறி வரும். எங்கள் 9 பேத்துக்குள்ளே தான் மாறி வரணும். கோயிலுக்கு வழிபாடுகளும் எங்கள் 9 பேத்துக்குள்ளே தான் வரும். உங்கள் ஜமீன்தார்களில் வந்து யாராவது உயர்கல்வி பயின்று அல்லது உயர் பதவியில் இருந்திருக்காங்களா பிரிட்டிஷ் காலத்தில்? பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எங்கள் தாத்தா வந்து லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சு. என்ன படித்தாருங்க? லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சட்டம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது அங்கே வந்து படித்தா பாரட்லா படித்து முடிச்சுட்டு வந்து சொந்த நிலமுலங்களை விவசாயத்தை பார்த்துட்டு மதுரையிலே தங்கியிருக்காங்க. கோர்ட்டு வேலை இந்த இதில் போக்குவரத்து கலெக்டருக்கு அட்வைசராக கூட இருந்திருக்காங்க. ஜமீன் அட்வைசராகவும் இருந்திருக்காங்க தாத்தா காலத்தில். அதற்கு பின்னாடி இப்போ வந்து எங்கள் அந்த அம்மையநாயக்கனூர் வழியில் வந்து 2 பேர் நீதித்துறையில் இருந்தவங்க. ஒருத்தர் ஆனந்தராஜான்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து ஏபிபியாக இருந்து பிபியாக மாறி அதுக்கு உயர் பதவி அடைந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னொருத்தர் வந்து நீதி அரசராக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து கிருஷ்ணராஜான்னு சொல்லி இன்னொரு அண்ணன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மாவட்ட நீதிபதியாக வரைக்கும் இருந்து சில சிறப்பான தீர்ப்புகளாக கொடுத்து மக்கள் எங்கள் பக்கம் திரும்ப, அதாவது வந்து ஜமீன்தார்கள் வந்து ஜமீன் காலத்தில் தான் நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியுங்கிற காலங்கள் போய் நாங்களும் படித்து நீதிபதியாகி தீர்ப்பு வழங்குவோம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் அண்ணன். அவர் ரிட்டையர்ட் ஆகி இப்போ வீட்டில் இருக்காங்க. வேறு யாரும் அந்த மாதிரி பதவியில் இருக்காங்களா? இப்போதைக்கு வேறு உயர்வான பதவிகள் இல்லை, இவங்க 2 பேர் தான். படிப்பு வந்து பொதுவாக இப்போ வந்து வழக்கறிஞராக 4-5 பசங்க எங்கள் வழக்கறிஞராக இருக்காங்க. ப்ரொஃபஸராக இருக்கார். ஒரு தம்பி ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ கரூரில் தான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கு. அதாவது பொதுவாக நாயக்கர் அந்த இனத்தில் பெண்களை வந்து அதாவது வயதுக்கு வந்த பிறகு படிக்க அனுப்புறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ தான் நாங்கள் எல்லா பிள்ளைகளும் டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கிறோம். குடும்பத்தில், அதாவது எங்கள் குடும்பத்தில் எல்லாமே டிகிரி படித்த பொண்ணுகளாக எங்கள் பாளையக்காரர்களாக இருந்த காலத்தில் ஜமீன்தார் காலத்தில் பெண்கள் படிக்க வச்சாங்க. அந்த காலத்தில் ஜமீன்தார் காலத்துலேயுமே 10th வரைக்கும் படிக்க வச்சுருந்துருக்காங்க. அதே பெரிய விஷயம். இப்போ எல்லா பிள்ளைகளுமே 100க்கு 99% உயர்கல்வி. இப்போ டிகிரி கண்டிப்பாக முடிக்குது. நான் கேள்விப்பட்டேன் இந்த அன்ன சமுத்திரம்னு ஒரு இடம் சொல்லி, அது என்னதுங்க? அன்ன சமுத்திர கம்மாய்ங்கிறது எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் வறட்சியான காலத்தில் ஜமீனில் இருந்து தான் செய்யணும். அப்படிங்கும்போது அவங்களே வந்து ஒரு 36 ஏக்கரில் சாப்பாடு போட்டு வேலைக்கு கூலி கிடையாது, வேலைக்கு 3 நேரம் சாப்பாடு சாப்பிடுக்க வேண்டியது போய் அங்கே வேலை பார்க்கணும். அப்படி பண்ணி உருவானதுனால தான் அது அன்ன சமுத்திர கம்மாய். 36 ஏக்கர். வறட்சி காலத்தில் மக்களுக்கு ஒரு பசி இல்லாத ஒரு நிலைமையை சரி. போக்கணுங்கிறதுக்காகவும் கொலை வெட்டும் போது நிச்சயமாக இருக்கும். ஆமாம், மழை தண்ணி தேங்கினா விவசாயம் பண்ண முடியும். 2வது கேணிகளில் தண்ணிகள் ஊறும், விவசாயங்கள் செழிப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த அம்மா காலத்துக்கு பின்னாடி அவங்க முன்னாடி இந்த ராமசாமி நாயக்கருடைய சம்சாரம் வந்து அவங்க ஜமீனுடைய பவர் ஏஜெண்டாக இருந்திருக்காங்க, ராணி முத்தலங்கம்மாள் சொல்லி. அவங்க காலத்தில் வந்து டெய்லி வந்து ஒரு 200 பேருக்கு அன்னதானம் வழங்கிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க காலங்கள் உள்ள வரைக்கும் சத்திரங்கள் எதுவும் இங்கே கட்டி போட்டுருந்தீங்க? சத்திரங்கள் இருக்குது. இந்த எங்கள் இடத்துல சத்திரங்கள் கட்டி வழிபோக்கு தங்குவதற்கு, படுத்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு. அதுலேயும் எங்கள் தாத்தா வந்து அன்னதானம் நடத்தியிருக்காங்க. அது இந்த இங்கே மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த பைபாஸில் டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்தில் இதில் இடிச்சிட்டாங்க. அது போர்வே வந்துருச்சு, அதை இடிச்சு. உங்கள் ஜமீன் எல்லைக்கு உட்பட்ட ஏதாவது பிரசித்தி பெற்ற கோயில்கள் என்னென்ன இருக்குங்க? கோயில்கள் வந்து கதிரி நரசிங்க பெருமாள் திருக்கோயில் ஒன்று இருக்குது, மாரியம்மன் திருக்கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஊரில் இருக்குது. இந்த அம்மையநாயக்கனூரில் இருக்குது. இந்த ஊரில் வந்து முத்தாலம்மன் சொல்லி நாங்கள் கிராம தெய்வமாக வச்சு கும்பிட்றோம். அது எங்கள் ஜமீன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூட கோயில். இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண, நாங்கள் தான் மேனேஜராக இருந்து ஓப்பன் பண்ணி எங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஸ்கூல் நடக்குது. 5வது வரைக்கும் இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு. தொடக்கப்பள்ளி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குலதெய்வங்கிறது எங்களுக்கு குலதெய்வங்கிறது இங்கே ஜெய புதுப்பட்டிக்கிட்ட வந்து இது சம்பூரம்மன் சொல்லி ஒரு ஜெயபுதுப்பட்டி போர்வேலே இருக்குது. இங்கே வந்து எங்களோட பிறந்து வாழ்ந்த தெய்வமான சின்னாரம்மன்
சின்னாரம்மன் அது ரெண்டும் எங்களுக்கு குலதெய்வம். வேறு மொட்டை எடுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து அது அழகர் கோயிலில் தான் நடத்துறீங்க. அழகர் கோயில். இப்போ நீங்கள் 9 அரண்மனைன்னு சொன்னீங்க. உங்கள் பங்காளி 9 எங்கெங்கே இருக்காங்க இவங்கெல்லாம்? இங்கே ஒரு 6 அரண்மனை பிடிச்சிட்டு விட்டுன்னு சொல்லி செட்டிப்படின்ற பக்கத்தில் இருக்குது. ஒரு மெயின் ரோட்டில் ஒரே ஊரில் இருக்காங்க. இங்கே ஒரு 3 அரண்மனை இருக்காங்க. 9 பேர் ஒரு தாய் வகுத்து பிள்ளைகள், எல்லாமே கிளைகள், ஒரே கிளைகள், உடன் பங்காளிகள். இப்போ ஜமீன் உங்களுக்கு அமௌண்ட் ஏதாவது கொடுதான்னு சொன்னாங்க இல்லையா? அரசாங்கம் ஜமீன் சொத்துக்களை எடுத்துக்கொண்ட பிறகு தொகை கொடுத்துருக்காங்க. அது இப்போ 9 பேர் அரண்மனையாக இருக்கிறீங்க. இது 9 பேருக்கு கிடைக்குமா இல்லை ஒருத்தர் தான் கிடைச்சதுங்களா? இல்லை, 9 பேர்த்துக்குமே கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து கூடுதலாகவும், மற்ற 8 பேருக்கு அதில் ஒரு பாதியை எடுத்து அந்த கடைசி ஜமீன்தாரா அபாலிஷன் பண்ணும்போது ஜமீன்தாரை ஒப்படைச்சார ஒரு ரகசாமி ஆகிற அவங்களுக்கு பாதியும், மீதி பாதியை எடுத்து நாங்கள் 8 பேர் போகிறோம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு, அது பிரகாரம் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்குலாம் மிக குறைந்த தொகை, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான தொகை, எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச தொகை. அதை வச்சு அவங்க கொஞ்சம் நிலமெல்லாம் வாங்கி அவங்க டெவலப்மெண்ட் ஆகிங்க. நாங்கள் பூர்வீகத்து நிலத்தை வச்சு அப்படி டெவலப்மெண்ட் ஆகிங்க. இப்போ யாரும் வந்து வறுமையில் இல்லை, வறுமையில் எங்களுக்கு சில பேர் இருக்கிறாங்க. ஒரு 100க்கு 10 பேர் கொஞ்சம் வறுமை. அதுவும் பார்த்தா கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் வரி இல்லை. இல்லாட்டி எங்களுக்கு டீச்சர் இருக்காங்க, வாத்தியாரா வேலை பார்த்தவர், பிடிஓ ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க. அந்த காலத்தில் பாரட்லா அந்த காலத்தில் பாரட்லா இப்போ தமிழ்நாட்டிலே 2 பேர் தான் போயிருக்காங்க. பிடி ராஜன் ஒருத்தர், நம்ம தாத்தா ஒருத்தர், பிஆர்வி சாமிமாங்க, ரங்கசாமி, ராமகிருஷ்ண வெள்ளச்சாமி பாரட்லா படித்தவங்க, சட்டங்க பயின்றவங்க. சிறுமலை அப்படின்றது உங்களுக்கு முழுமையுமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முழுமை. அங்கே எதுவும் கோயில் இருக்குங்களா? அங்கே வந்து வெள்ளிமலையாண்டி திருக்கோயில்னு ஒன்று இருக்குது. அது நாங்கள் கும்பிட்டுக்கிற கோயில் தான், தனிப்பட்டு எங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில். வெள்ளிமலையாண்டினா அது சிவன் கோயில். அது இப்போ புக்கில் படித்தேன். அந்த அன்னசமுத்திரம் என்பது வெள்ளிமலையாண்டியுடைய கொடை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கண்மாயில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் இருக்குன்னு சொல்லி படித்தேன். இப்போ இங்கே ஒரு அரண்மனை சிதைந்து போன அமைப்பெல்லாம் தெரியுது. ஆமாம். இது எத்தனை ஏக்கர் இருக்குங்க அந்த இடம்? இது எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 4-5 ஏக்கர் வரும். இப்போ நீங்கள் வந்து பகுதியாக பிரித்து அவங்க அந்த பக்கம், நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம். உங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உறவின் முறையில் யார் வந்து ஜமீன்தார் அப்படின்னு வந்திருப்பாங்க? எங்களுடைய உறவினர் முறையில் வந்து எங்களுக்கு ஜமீன் வந்து வீரப்பூர் ஜமீன் எங்களுடைய உறவினர் முறை தான். போடி நாயக்கன் ஜமீன் எங்களுக்கு உறவினர் முறை. தேவார ஜமீன் எங்கள் சம்பந்த வழி தான், அவங்களுக்கு உறவினர் முறை. வளையவெட்டி ஜமீன், வளையவெட்டிங்கிறது இந்த நம்ம அலங்கானூர் பக்கம் இருக்குது. மதுரை பக்கத்தில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் அந்த ஜமீன் வரும். இவங்கெல்லாம் எங்களுடைய உறவினர் முறை, சம்பந்த வழி தான். பங்காளி வகையில் இருக்காங்க. பங்காளினா எங்களுக்கு குவக்காவட்டி, எடையக்கோட்டை, கண்டிவாடி, நிலக்கோட்டை, இவங்களாம் பங்காளி. தொட்டப்பநாயகனூரில் எங்களுக்கு மாயமச்சினி. தொட்டப்பநாயகனூர், உத்தப்பநாயகனூர், சோத்தநாயகனூர்லாம் மாயமச்சினி. அவங்களாம் சிலவர். கடவுர் ஜமீன் வந்து எங்களுக்கு மாயமச்சினி. பாலவாறு எனக்கு எங்கள் சித்தப்பா மகளவே அந்த கடவுர் ஜமீனில் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலம், அதாவது ஜமீன்தார்களாக இருந்த பொழுது திருமண உறவுன்றது ஜமீன்தாருக்கு இடையே நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன சார்? ஆமாம், ஜமீன்தாருக்குள்ள தான் நடக்கும். எங்களுக்குள்ள தான் அது திருமண உறவு நடக்கும். அது தொடர்ந்து பின்பற்ற முடியுதா? இப்போயே அப்படியே அந்த சமுதாயத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். நாயக்கர் சமுதாயங்கிறது எங்கள் ஜமீன்தாயம். அதுக்குள்ளே தான் எங்கள் சம்பந்த வழிகள் வருது. மாற்றி நாங்கள் எதுவும் பண்ணல. மாற்றினா ஜமீன் இல்லாதவங்க கிட்ட பண்ண முடியும். இல்லை, இல்லாதவங்ககிட்டலாம் பண்ண முடியாது. பண்ணனா எங்கள் சமுதாயம் புறக்கணிச்சிருங்களா. இப்போ ஒவ்வொரு ஜமீன்தாரும் ஒரு குலத்தை சார்ந்தவங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து எந்த குலத்தை? நாங்கள் 9 குலத்துக்காரவங்க சார் எங்கள் ஜமீன் வகையில். அதில் நாங்கள் வந்து வல்லக்கவார் வல்லக்கவாருங்கிறது எங்களுடைய குலம். நாங்கள் சில்லவாரில் பண்ணலாம், பாலவாரில் வரலாம், இரிவாரில், எல்லா குளத்துலேயும் அந்த 9 குளத்தில் 8 குளத்துலேயும் நாங்கள் சம்மந்தம் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் ஜமீனுக்கு உட்பட்ட கோவில்கள் சில இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வந்து ஜமீன்தார்கள் தலைமையில் தான் வந்து அந்த ஜமீன் எல்லைக்கு உட்பட்ட கோவிலில் விழாக்கள் நடக்கும். அந்த முறை வந்து இன்னும் தொடர்ந்து இருக்கு சார். எந்த மாதிரி கோவில்? அந்த மாதிரி அந்த இது முத்தாலம்மன் கோவில் சொல்லி எங்கள் ஊர் கிராமத்தில். ஆமாம், அதை நாங்கள் தான் போய் நடத்தணும். கதிரி நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் தான் முக்கியஸ்தர். நாங்கள் தான் பரம்பரை அறங்காவலராக இருந்திருக்கோம். நாங்கள் அதே மாதிரி சம்பூரம்மன் கோவிலுக்கு நாங்கள் தான் போய் நடப்போம். வெள்ளிமலையாண்டி கோவிலுக்கு நாங்கள் தான் முதன்மையாக போய் பார்க்கணும். எங்களுக்கு தான் உரிமை பாத்தியப்பட்டது. உங்களை பண்டிகை நடத்துவாங்க. இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜமீன்தார்கள் அப்படின்னா பாளையக்காரர்கள் காலத்துலேருந்து ஜமீன்தார்கள் மாறின அதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஜமீனுக்கும் சில பணியாளர்கள் இருப்பாங்க. ஆமாம். அதாவது மணியம் பார்க்குறவங்க. ஆமாம். அப்புறம் சேர்வை
சரி. இங்கே மணியம் பார்க்குறவங்க மணியார் இருக்கு. ம். இங்கே எங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட மணியார் வீடு தான் ஒரு 350 வீடு இருக்குது. தனி இலச்சினை அந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்துருக்கீங்களா ஜமீனுக்கு? என்ன சார், தனி முத்திரையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஜமீனுக்கு அம்மைநாயக்கன் ஜமீனுக்கு வந்து ஒரு தனி முத்திரை அப்படின்னா, எங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது ரெட்டை தீவெட்டி பிடிச்சி தான் திருமணம் தாலி கட்டணும். மற்ற ஜமீன்களை வீட்டில் வந்து கூட ஒரு குச்சி கூட பந்த போடுறதுல எங்களுக்கு ஒரு குச்சி கூட. எவ்வளோ சாதாரணமாக அந்த குச்சின்ற எண்ணிக்கை எவ்வளோ வரும்? இப்போ மற்றவங்களுக்குலாம் 9 குச்சி, 10 குச்சி வரும். எங்களுக்கு ஒரு குச்சிக்கு கூட 11 குச்சி வரும். குச்சி கட்டி பச்சை பந்தல் போட்டு தான் நாங்கள் தாலி கட்டணும். அதில் வந்து எங்களுக்கு வந்து ரெட்டை தீவெட்டி. இவங்க எடையக்கோட்டை, கன்னிவாடி, உவக்காவட்டியெல்லாம் ஒத்த தீவெட்டி. திருமணம் செய்கிறதுக்கு வந்து சில சடங்குகள்லாம் செய்கிறாங்க. ஆமாம். அது யார் செய்வாங்க? உங்கள் எங்களுக்குன்னு பெரிய வீட்டு நாயக்கர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த பழைய காலத்து பிரகாரம் அந்த சடங்கு செஞ்சு இன்றைக்கி 3 நாள் கல்யாணம். முந்தைய காலத்துல 3 நாளாக நாங்கள் கல்யாணம் சாங்கியங்களே செஞ்சுட்டு 3ஆம் நாள் தான் திருப்பிட்டிருக்கேன். இப்போ ஒரு சில சடங்குகளை மட்டும் செஞ்சு அந்த குறிப்பிட்ட டயத்தை அந்த 6 to 7:30, 8 to 9 அந்த டயத்துக்குள்ளே முடிச்சுக்கிறோம். ஒரு சில முக்கியமான சடங்குகள் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ தான் வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அந்த பச்சை பந்து போட்டு தான் நாங்கள் தாலி கட்டணும். அது கீர்த்து வந்து பச்சையாக இருக்கணும். பச்சையாக இருக்கணும். கீர்த்து இல்லை, இந்த பச்சை மரத்தை வெட்டி கட்டிட்டு இந்த கொலையை அந்த அப்படியே போட்டு. தென்னை மட்டையெல்லாம் கிடையாது. தென்னை மட்டையெல்லாம் கிடையாது. கொலை அந்த பாலாங்கொலையை மேலே போட்டு தான் நாங்கள் திருப்பிட்டுருவோம். இப்போ நீங்கள் குடியிருந்துட்டு இருக்க வீடு கொஞ்சம் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. நிலகாலம் அகலமாகவே இருக்குது பார்க்கும்போது. தேக்கில் செஞ்ச மாதிரி தெரியுது. எத்தனை வருஷம் இருக்குங்க கட்டி? இது ஒரு வருஷம் 1 வருஷம் இருக்கும். 20 வருஷம் இருக்கும். எத்தனை ஒரு 4-5 தலைமுறையை தாண்டி இருக்கும். அப்பாவோட தாத்தாவும் இருந்திருக்காரு. அப்பாவோட தாத்தாவும் இருந்திருக்காங்க. அப்பாவோட தாத்தா இந்த அப்பாவோட தாத்தாவோட அப்பா தான் இந்த வீட்டை கட்டியிருக்காரு. இப்போ உங்கள் ஜமீனில் வந்து மற்ற ஜமீனுக்கு வேறுபடுன்னு சொன்னால் இந்த பட்டா ஜமீன்தார பட்டம் கட்டுறதை சொல்லலாம். ஆமாம், அது ஒன்று தான். எல்லா இந்தியாவிலேயே ஜமீன் உள்ள எல்லா பேர்த்துக்குமே வந்து அப்பாவுக்கு பின்னாடி மகன் தான். எங்கள் அம்மைநாயக்கன் ஜமீனுக்கு மட்டும்தான் அப்பாவுக்கு பின்னாடி யார் எங்களில் மூத்தவங்களாக இருக்காங்களோ, பங்காளியில் யார் மூத்தவங்களோ அவருக்கு பட்டம் போயிடும். அந்த 6 இங்கே ஒரு 3 பிடிச்சிட்டு ஒரு 6 3 9 பேத்துக்குள்ளே தான் மாறும். அரண்மனை இங்கே தான் வந்து ஒரே ஜமீனில் 9 அரண்மனை. 9 அரண்மனை. ஒரு ஜமீனுக்கு ஒரு அரண்மனை தான் இருக்குது. ஆமாம், 9 அரண்மனை இருக்குது.